ராஜேஸ்வரி வணக்கம். சென்னை அண்ணாநகர் K4 காவலி எதிர்க்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அப்பட்டமான பகல் கொள்ளை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சாமானிடமிருந்து அப்பட்டமான முறையில் முறைகேடு செய்திருப்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கின்றது. பொதுவாக பெட்ரோல் பங்கை பொறுத்தவரையில் நாம் கொடுக்கக்கூடிய தொகைக்கு சரியான அளவு பெட்ரோல் போடுகிறார்களா இல்லையா என்பது பலரும் தெரியாத விஷயமாக ஒரு புரியாத புதிராக தான் தற்போது வரை தொடர்கிறது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் ஏற்கனவே இந்த பெட்ரோல் பங்க் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வருகின்றன. நாம் கொடுக்கும் தொகைக்கும் குறைவான அளவுதான் பெட்ரோல் போடுகிறார்கள் என்ற புகார்கள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மெய்ப்பிக்கும் வகையிலான சம்பவமானது தற்போது நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கின்றது. அதனுடைய பின்னணி பொறுத்தவரையில் சென்னையை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தான் அண்ணாநகர் அருகே இருக்கக்கூடிய அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய K4 காவலியும் எதிர்க்கக்கூடிய பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் 200 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போட்டிருக்கின்றார். அப்போது பெட்ரோல் போட்ட பிறகு அவருடைய வாகனத்தில் அந்த பெட்ரோல் குறியீடு காண்பிக்கக்கூடிய அந்த முள் என்பது சரியாக காண்பிக்கப்படாது என்பது தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்ட அவர் உடனடியாக பெட்ரோல் பங்கிடம் சென்று அந்த பெட்ரோல் பங்குடைய உரிமையிடம் சென்று இது குறித்து புகார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த புகாரை பொறுத்தவரையில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதாகவும், ஆனால் என்னுடைய வாகனத்தில் அதற்கு ஏற்ற வகையில் பெட்ரோல் இருப்பதாக காண்பிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அலட்சியமாக பேசியதாகவும், அதே போன்று உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் சரியாக இருக்கு, நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு தொடர்பாக அருகே இருக்கக்கூடிய K4 காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தினுடைய முழு தகவலை பொறுத்தவரையில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறார். ஆனால் அந்த பெட்ரோல் என்பது சரியாக வாகனத்துக்கு ஏற்றப்படவில்லை. இதற்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக பிறகு பேசப்பட்ட பிறகு தொடர்பாக சோதித்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது அவருடைய வாகனத்தில் அவர் கொடுத்த 200 ரூபாய்க்கு வரும் குறைவான அளவு மட்டுமே பெட்ரோல் போட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆதாரத்தோடு இது பெட்ரோல் தெரிய வந்திருக்கிறது. 200 ரூபாய் கொடுக்கப்பட்ட பிறகும் கிட்டத்தட்ட பாதி 100 ரூபாய் என்ற அளவில் தான் பெட்ரோல் போட்டிருக்கிறார்கள். மீதி 100 ரூபாய் அளவுக்கு முறைகேடு கொள்ளையை அடித்திருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பெட்ரோல் பங்குடைய உரிமையாளர் விசாரிக்கும் போது அவர் முறையாக பதில் கூறவில்லை. அது மட்டுமில்லாமல் அலட்சியமாக பேசியிருக்கிறார். நீங்க யார வேணா இருங்கள், நீங்க யாரிடம் வேணா சொல்லுங்க, ஆனால் இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அலட்சியமாக பேசி மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கின்றார். அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய K4 காவல் நிலையத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பெட்ரோல் பங்கை பொறுத்தவரையில் அந்த அண்ணாநகர் K4 காவல் நிலையம் எதிர்க்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் தொடர்ந்து இதுபோன்றுதான் முறைகேடு நடைபெற்று வருகிறதா என்ற கேள்வியும் இந்த நிகழ்வு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்ரோல் பங்கில் பல வாகனங்கள் அந்த சரியான அளவு பெட்ரோல் போடுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 200 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போடப்பட்ட பிறகும் அந்த தொகைக்கு ஏற்ற அளவு பெட்ரோல் இல்லை என்பது தெளிவான பிறகு கூட இது தொடர்பாக முறையான பதில் சொல்லாமல் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அவதூறாக பேசியிருக்கிறார். மேலும் மிக அலட்சியமாக பதில் கூறியிருக்கிறார். என்றால் தொடர்ச்சியாக அந்த அண்ணாநகர் K4 காவலியும் அருகே இருக்கக்கூடிய அந்த K4 காவலியும் எதிரே இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தொடர்ந்து இதுபோன்று முறைகேடு தான் செய்து வந்திருக்கின்றதா? தொடர்ந்து அந்த பெட்ரோல் பங்க் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு குறைவான அளவு பெட்ரோல் போட்டு அதிக தொகை வசூலிக்கிறார்களா? வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் கொடுக்கக்கூடிய தொகைக்கு பாதி அளவுக்கு தான் பெட்ரோல் போடப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக இருந்திருக்கிறது. எனவே அந்த பெட்ரோல் பங்கில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு என்பது நமக்கு தெரியப்படுத்துகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையிடம் சென்று நீதி கேட்கும் பட்சத்தில் அவர் மிக அலட்சியமாக தரக்குறைவாக பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெட்ரோல் பங்கை பொறுத்தவரையில் முறையாக பெட்ரோல் போடுவதில்லை என்றும், பல வாகனங்கள் அந்த பெட்ரோல் எவ்வளவு இருக்கிறது என்பதை காட்ட முடியாத அளவுக்கு பல வாகனங்கள் உள்ளன. அப்படி என்றால் இது போன்ற நிலைதான் பல்வேறு பெட்ரோல் பங்கில் காணப்படுகிறதாகவும், குறிப்பாக இந்த அண்ணாநகர் K4 காவலின் எதிரே இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் தான் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறதா என்ற கேள்வியும் இதன் மூலமாக நமக்கு எழுந்திருக்கிறது. ராஜேஸ்வரி.